அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. இந்தாங்கண்ணா. ஆட்டோல யார் வராங்க? நான் போய் பார்த்துட்டு வரேன். மல்லி தான் வரா ராஜிமா. நில்லு. நீ பாட்டுக்கு திறந்த வீட்டுக்குள்ளே தான் நுழைஞ்ச மாதிரி போயிட்டே இருக்க. ஏய், மாமா கூட தானே போன. மாமா எங்க? ஏய், வாயை திறந்து பேசு. என்னன்னு கேக்குறால? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என்ன ஆக்சிடென்ட்டா? ஏய், ஆக்சிடென்ட்ல என்னடி சின்னது பெருசெல்லாம்? அவனுக்கு என்னாச்சு? முதல்ல அத சொல்லு. எங்க அவன் இப்போ? ஆஹா, அவருக்கு ஒன்றும் இல்ல. எதிரில வந்த ஒரு சைக்கிள் நம்ம கார்ல மோதிருச்சு. நம்ம காரா? கேட்டிங்களா ராஜிமா? ஏய், எது உன் காரு? இவ ஒருத்தி சம்பந்தம் இல்லாத இடத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு பொங்கிட்டு இருப்பா. ஏய், அவனுக்கு என்னாச்சு? முதல்ல அத சொல்லு. அவருக்கு எதுவும் இல்ல மேடம், நல்லா இருக்காரு. அவன் கூட நீ போகும்போதே நினைச்சேன்டி, உன்னை புடிச்ச தர்திரம் அவனையும் பிடிக்கும்னு. கரெக்டா சொன்னீங்க ராஜிமா. இவதான் காரணமா இருப்பா. இவளே ஒரு தர்திரம். இவ வேற என்ன இந்த வீட்டுக்கு கொண்டு வருவா? தரித்திரத்தை தானே. ஏன் சித்தி மல்லிமா இப்படிலாம் பேசுறீங்க? ஏய் ஏய், நீ வாயை மூடு. இவளாலதான் உன் டேடா இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, புரியுதா? இன்னைக்கு மட்டும் என்ன நடந்திருக்க போகுது? பெரிய இவ மாதிரி இவ வீட்டுக்கு வந்ததா அவன் கிட்ட நச 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 நசன் பேசிட்டு வந்திருப்பா. அதனாலதான் அவன் கவனம் செதறி சைக்கிள்ல மோதிருப்பான். என்ன மேடம், நீங்களே கூட இருந்து பார்த்த மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. கார்ல கேமரா வச்சிருந்தீங்களா? அப்ப தெரிஞ்சிருக்குமே. உங்களை நினைச்சு பேசி டென்ஷன் ஆகிதான் அவர் அப்படி சைக்கிள் மேல காரை விட்டுட்டாருன்னு. ஏய், என்னடி பிலிம் காட்டுறியா? இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ சொல்லிட்டேன். இப்ப எங்க அவன்? ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அடி பாவி, அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு ஜாலியா நீ வீட்டுக்கு வந்திருக்க. கடவுளே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி? ஏன் புருஷன்னு பெருசா படம் காமிக்கிற மாதிரி எல்லாம் பேசுவ. இப்ப அவனை ஸ்டேஷன்ல தனியா உட்கார வச்சுட்டு வந்திருக்க. சும்மா என்னன்னு தெரியாம பேசாதீங்க மேடம். அவர் தான் ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சாரு. ராஜ்யத்தை ஆக்சிடென்ட் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரியே வந்துருச்சு. அதான் டாடா எங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிட்டாரு. நீங்க மல்லிமா ஒன்னும் திட்டாதீங்க. நல்ல அம்மா, நல்ல புள்ள. கூட்டா சேர்ந்துக்கிட்டு புழுகு மூட்டையை அவுத்து விட்டுருங்க. ரஞ்சி, நம்ம போய் விஜய் கூட்டிட்டு வரலாம் வா. நானும் வரேன் மேடம். என்னது, நீ வரியா? நீ வந்தா வெண்பாவை யார் பாத்துக்கிறது? இப்பதானே வெண்பாவை பாத்துக்க சொல்லி அவர் அம்சதா கூட்டா 2 பேரும் சேர்ந்து சொன்னீங்க. அதுக்குள்ள கிளம்பிட்ட. மேடம், அது வந்து எனக்கு அவரை பார்க்கணும். ப்ளீஸ் மேடம், என்னை கூட்டு போங்க, நானும் வரேன். அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில என்ன போன்னு சொல்றப்போ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நானும் அதனாலதான் வந்துட்டேன். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு என்னாச்சோன்னு தோணிட்டே இருக்கு. வெண்பாவையும் கூட்டிட்டு போலாம் மேடம். உங்க கூட வந்தா அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ரஞ்சி, அவ பாட்டுக்கு ஏதாவது கத்திக்கிட்டு கிடக்கட்டும், நீ வா நம்ம போவோம். இல்ல ராஜிமா, இவளையே கூட்டு போங்க. ஆக்சிடென்ட் நடந்தப்ப கூட இருந்தால, ஏதாச்சும் கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவா. நான் வெண்பாவை பாத்துக்கிறேன், நீங்க இவளை கூட்டு போங்க. ஏய், அதெல்லாம் நான் நல்லாவே பாத்துப்பேன். நீ கிளம்பி போ. வா வா, வந்து தொலை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.